ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் முன்னா எங்கம்மா ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்னன்னு தெரியலடி, அவள் 2 நாளாக ஒரு மாதிரியாகவே இருக்கா, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்ல, இன்னொரு பக்கம் கங்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கம்மா இருக்கா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை தேடி போய் பார்க்குறாங்க. யமுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரியை பார்த்த யமுனா ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுடி, ஏன் அழ ஆரம்பிக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. என்ன யமுனா, எக்ஸாம்க்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, இன்னைக்கு நான் நிவினை போய் பார்த்தேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் எதுக்காக நிவினை போய் இப்போ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைக்கா என் மனசில் இருக்கிறத நான் சொல்லணும், அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பேசினேன். ஆனால் இன்னைக்கு மொத்தம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சுக்கா. ஒரு மனசில் நான் ஒரு துளி கூட இல்லைக்கா, அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டதும் காவேரி ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. தான் உனக்கு சொன்ன இல்லை யமுனா, இப்போ எதுக்காக நீ நிவினை போய் பார்த்துட்டு வந்த? இல்லைக்கா, அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கதாங்க்கா போனேன். ஆனால் அவர் இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைக்கா. சரியம்மா, இப்போதைக்கு நீ அதை பற்றியும் யோசிக்காத, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குது, நல்லபடியாக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இதெல்லாம் கூட விட்டுருவாங்க்கா, ஆனால் அவர் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரோட பழைய லவ் மறக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், எனக்கு உண்மை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஆமாக்கா, இன்னும் அவரோட மனசில் நீ மட்டும்தாங்க இருக்க, அது மட்டும் இல்லாமல் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு, சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டு இருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல், என்ன யமுனா சொல்கிற, இப்படியா சொன்னா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, இப்படி தாங்க்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறத கேட்ட காவேரி, சரி நீ இதை பற்றி ஒன்றும் நினைக்காது, நீ இப்போ எக்ஸாமுக்கு படிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறதுக்காக போகிறாங்க. காவேரி பார்த்த விஜயம், என்ன காவேரி ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. நிவின் என்னாச்சு, ஏன் திடீர்னு வந்து காவேரி கூப்பிட்றாங்க அப்படின்ற யோசனையிலே வந்து போகிறாங்க. காவேரியை பார்த்ததும் நிவின் கேட்குறாரு, சொல்லு காவேரி, என்ன விஷயமா வர சொல்லியிருக்க, சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, யமுனா கிட்ட எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொன்னேன் நான், நடிக்காதீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரியும். இல்லை காவேரி, என்னால் வந்து யமுனாவை அப்படிலாம் பார்க்க முடியல, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் அதை கேட்கல, வேற ஒரு விஷயம் நீங்கள் யமுனா கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதுக்காக தான் நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க நிவினை பார்த்து. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் வேறு விதமாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க யமுனா கிட்ட? சரி, அதை சொல்லவே எனக்கு வாய் கூசுது, உங்களுக்கு அறிவில்லை, சொல்லுங்கள் எதுக்காக யமுனா கிட்ட இப்படி சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நிவின் விஜய் சொன்னால் அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் மேலே கோவப்படுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல்.